புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கராத்தே உசனியை பார்க்கறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் அதுக்கான ஏற்பாடு நடைபெற்று இருக்கிறதாவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளியில் பார்க்க போகிறோம். கடந்த கொஞ்சம் மாதம் காலங்களாகவே ரத்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உசைனி ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இவர் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான ஹீரோஸ்க்கு கராத்தே பயிற்சி கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து பத்ரி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாக்ஸிங் மாஸ்டராகவும் வருவார். சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களுக்கு இவர் வகையில் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதாவது வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்களை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது உசைனி அவர்களோட ரொம்ப நாள் ஆசையாம். அவர் உடல்நிலை நல்லா இருக்கும்போது எக்கச்சக்கமான இடங்கள்ல பப்ளிக் பிளேஸில் ஈவெண்ட்லாம் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப அசால்ட்டாக மீட் பண்ணுவார். அப்போ கூட ரொம்ப கேஷுவலான ஸ்பீச்சாக தான் இருக்கும். ஆனால் இப்போ உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்தில் சினிமா வட்டாரங்களில் அவருக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கக்கூடிய நட்புல ஒரு முக்கியமான ஆளு தளபதி விஜய் அவர்களாம். அப்படிப்பட்ட விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு தன்னோட மரணப்படுக்கையில் ஒரு வார்த்தையை அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது உசைனி அவரோட விருப்பமாகவும் இருக்கு. இந்த விஷயத்த தளபதி விஜய் அவர்களுக்கு உசைனி எப்படியா கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காராம். அதுக்கேற்ற மாதிரியே தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த நியூஸும் போயிருக்குதாம். கூடிய சீக்கிரம், அதாவது இப்போ 4 நாட்கள் உசைனி ஐசியூ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காரு. இந்த ஐசியூ ட்ரீட்மெண்ட் ஒரு 4 நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறமா அவர் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். அப்பதான் தளபதி விஜய் அவர்கள் நேரில் போய் பார்க்கறதுன வாய்ப்பு இருக்கிறதாவும், ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் உசைனி அவர்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராது தெரிஞ்சா கட்டாயம் ரசிகர்களை கூட்டிடுவாங்க. அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடா ஹாஸ்பிட்டல் வாசல்ல போலீஸ் பாதுகாப்பு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவந்திருக்குது. மார்ச் 21ஆம் தேதி ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உசைனி ஐசியூ வார்டில் தான் இருப்பார். 26, 27 தேதிக்கு மேலே தளபதி விஜய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் பேச்சுகள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உசைனி விருப்பத்தை ஏற்றுக்கிட்டு தளபதி விஜய் வந்தாருன்னா உசைனி அவரோட கடைசி காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜயோட சினிமா பயணத்தில் கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடியதா ஜனநாயகன் திரைப்படம். இப்போ இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை எந்த நிறுவனம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் ஒன்று வெளிவந்திருக்குது. தளபதி விஜயோட கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை ஹச்சினோ தேக்கி வந்துட்டு இருக்காரு. பூஜா ஹெக்டே, அமிதா பைஜு, பாபி தியோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது என்னோட கடைசி படம் அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் என்ன அறிவிச்சதால இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நிலையில இந்த திரைப்படத்தை எந்த ஓடிடி நிறுவனம் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆல்மோஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சான். இன்னும் 1-2 வாரங்களில் அந்த நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை வாங்கிடுவாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அது வேற எந்த நிறுவனமும் கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான். ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தளபதி விஜயோட எக்கச்சக்கமான திரைப்படம் வாங்கியிருக்காங்க. அதில் இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படமும் ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் படக்குழு இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.